ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழோடைய ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது நியூ அண்டு ஓல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ புக் வைஸ் படிக்கிறது நல்லதா அல்லது டாபிக் வைஸ் படிக்கிறது நல்லதான்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் படிங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஏன்னா ஓல்டு சிலபஸ்னால் புக் வைஸ் பெஸ்ட்டு. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எப்படின்னா டாபிக் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சமச்சீர் பேஸில் போகலாம். 6th 7th 8th 9th 10th அப்படிங்கிறதும் அதுபோல் 11th 12th என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீரியஸ் பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 6வது இடத்துல ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் பேசிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு பொருள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதனால் அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சிங்க. என்ன கேட்குறாங்கன்னா தமிழ் உள்ள முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் 12 மெய் 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்று சேர்த்து எழுதுக. ஸோ சேர்த்து எழுதுகளை தமிழ் எங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சேர்ப்பீங்க? நிலைமொழி தமிழ், அதே போல் வருமொழி அப்படிங்கிறது எங்கள். அப்போது இழு ஏவும் சேர்ந்து ழே அப்படின்னு சொல்லி மாறும். ஆப்ஷன் பி தமிழ் எங்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சரியானது. செகண்ட் ஒன்றுக்கு பி. அடுத்து மூணாவது கூற்று காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிற சரியான கூற்று. ஓகே, புரட்சி கவி அல்லது பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அடுத்தது தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடினால்தான் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். ரெண்டுமே சரிதான். கூற்று சரி மற்றும் காரணம் சரி. ஆப்ஷன் மூணாவதுக்கு ஏ. அடுத்து நாலாவது பொருத்த சொல்கிறாங்க. ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க. எது எதனோட பொருத்தணும் அப்படிங்கிறது. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது தமிழுடைய தொன்மைகள் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் ஏழில் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுதாகும். அப்போது தமிழுங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது தமிழன் கிளவியும் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கு ரெண்டு எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம், அதே போல் தமிழன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம். ஆப்ஷன் ஏ சரியான பொருத்தம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது கோடிட்ட இடங்களை பார்த்தீங்கன்னா நிரப்ப சொல்கிறாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனவாம் எங்கள் தாய் அப்படிங்கிற கூற்று பார்த்தீங்கன்னா யார் சொன்னாங்கன்னா பாரதியார் சொன்னது. அப்போது இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்க? தமிழுடைய தொன்மையை சொல்கிறாங்களா, சீர்மையை சொல்கிறாங்களா, புதுமையை சொல்கிறாங்களா, வளமையை சொல்கிறாங்களா அப்படின்னா என்று பிறந்தவள் எப்போ தோன்றுச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய பழமையை சொல்கிறாங்க. அதான் தொன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, 5க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை வகைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் மொத்தம்னு கேட்டால் தான் பார்த்தீங்கன்னா 30. அதே முதல் எழுத்துடைய வகைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2. அந்த 2 என்ன? உயிர் 1 மெய் 1. அதுபோல் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி 10 வகைகள். அடுத்தது இது பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு உவேசா அவர்களை தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2006. அடுத்து 8வது கேள்வி கூற்று மற்றும் காரணம். இதை பார்த்தீங்கன்னா சரியாக ஆராய சொல்கிறாங்க. கூற்று ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உயிருக்கு முதன்மையானது காற்று. சரி. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது காற்று தான். நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ சுவாசிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதாரமாக இருக்கக்கூடியது காற்று. அப்போ கூற்று சரி. அதுபோல் காரணம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவு வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. சரியா அப்படின்னா சரிதான். ஒன்று இயல்பாக வாயை திறக்கிறது மூலிமா. இப்போ அ அப்படின்னு சொல்லி பாருங்கள், அல்லது ஆ அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். வாயிலேருந்து காற்று வெளியே மட்டும் தான் போகும், வேறு எதுவுமே வேணாம். ஓகே, அப்போ காற்று வெளியேறது மூலிமா உயிரெழுத்து பிறகு இந்த கூற்று சரிதான். அது வாயை திறத்தல் அப்படின்ற இ அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஈ அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். அதே போல் ஐ அப்படிங்கிற எழுத்துக்களை சொல்லி பாருங்கள். அப்போது இந்த ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்று வெளிப்படும். ஓகேவா? காற்று வெளிப்படும் சொல்கிறோம். அதே போல் இ ஏ ஐ அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயை திறக்கணும். அதுவே உதடுகளை விரித்தல் குவித்தல் அப்படிங்கிறது பாருங்கள், ஊ அப்படின்றோம். அதே போல் ஓ அடுத்தது
அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி தான். கூற்று சரி, காரணமும் சரி. ஓகே, இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா நீங்கள் அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எது எனக்கு மொத்தமும் வேணாம், டவுட் இருக்கிறது மட்டும் வேணும்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம். அந்த டாபிக் என்ன வேணுமோ அது மட்டும். அடுத்தது மாத்திரை பற்றி கேட்குறாங்க. மாத்திரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவில் உச்சரிக்கணும். ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? ஆயுத எழுத்துக்கு என்ன மாத்திரை அப்படின்னா முதல்ல மெய் எழுத்துனாலும் சரி அல்லது ஆயுத எழுத்துனாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஏக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. அது குறில் எழுத்து குறைந்த ஓசையில் வந்து பார்த்தீங்கன்னா 1, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. நெடிலுக்கு 2 மாத்திரை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையுடைய கணக்கீடை வச்சு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாத்திரை கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அரசன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த அரசனுக்கு எத்தனை மாத்திரை வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆ அப்படிங்கிறது குறில் ஒரு மாத்திரை, ராங்கிறது குறில் ஒரு மாத்திரை, சாங்கிறது குறில் ஒரு மாத்திரை, அது புள்ளி வச்சு எழுத்து அரை மாத்திரை. அப்போ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 3 மாத்திரை. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, மாத்திரை கணக்கு பண்ணால் ஒவ்வொரு தனித்தனி எழுத்துக்களுக்கும் என்ன உரிய ஓசையோ அது நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. இது வரைக்கும் லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குன்றத்தூர் பிவியில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில் பண்ணி நம்ம டீமை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், அல்லது நம்ம டீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 10வது பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். நாலடியாரை பொறுத்த வரைக்கும் சமண முனிவர்கள் அப்படிங்கிறவங்க அதனுடைய ஆசிரியர். அடுத்த கேள்வி பிரித்து எழுதுகளை. வெண்கொடை இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெண்கொடை பிரிச்சோம்னா வெண்மை கூட்டல் கொடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது கலைச்சொற்கள். தமிழுடைய கலைச்சொற்கள் கொடுத்துட்டு அது சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இது என்ன வரணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது எதனுடைய பொருத்தணும் அப்படிங்கிறத பாருங்கள். மீத்திரன் கணினின்னு சொல்கிறாங்களா? மீத்திரன் கணினின்னா இங்கே கணினின்னு கொடுத்துருக்க ஒரே ஆப்ஷன் 4 தான் இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து வலசை. வலசைனா மைக்ரேஷன். ஓகே, செகண்ட் ஒன்றுக்கு 3. அடுத்து புலனம்னா வாட்ஸ்அப், 3வதுக்கு 2. கண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்டினென்ட் 5, 4வதுக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 4, 3, 2, 5, 1 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கக்கூடிய பொருத்தம். அடுத்தது தமிழை அமுதென்று நிலவென்று பல விதங்களில் போற்றியவர் யார்? இது முதல் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியம் இந்த பாடல் வரி அப்படிங்கிறதுல. அதே போல் இதில் வந்து ஒரு பொறுத்துக ஒன்று வரும். ஸோ தமிழ் எதுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவாங்க. அதையும் பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்தது பொருத்தமில்லாத தேர்வு செய்ய சொல்கிறாங்க. 15வது கேள்வி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாவலேறு அவர்களுடைய இதழ்கள், அந்த இதழ்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பொருந்தாது. இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதழ்கள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிறது அவருடைய இதழ் கிடையாது, நூல். அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு, தேன்மொழி, இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதழ்கள். இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து 16வது கேள்வி. நீக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான எதிர்ச்சொல் என்ன? சேர்த்தல். மீதி எல்லாமே ஒரே பொருள் தான். போக்குதல், அழித்தல், தள்ளுதல் அப்படிங்கிறதுலாம். அவங்க கேட்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். இந்த நீக்குதலுக்கு பல பொருள் கேட்கல, அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ சரியான எதிர்ச்சொல் ஆப்ஷன் டி. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. 17வது கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவை ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், இதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கு. கிளாஸாக கவனிச்சுட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு இதில் இருந்து ஒரு கேள்வி என்னென்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை? நான் கேட்குறது மொத்த எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கேட்கல. மொழிக்கு முதலில் வரக்கூடிய மொத்த எழுத்துக்களுடைய வரிசை எத்தனை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த கூற்று பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியான சரி. அடுத்து உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இதுவும் சரி. அதாவது அளப்படையில் மட்டும்தான் இடையிலையும் இறுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும். மற்றபடி உயிரெழுத்து வருதுன்னா அது மெய்யெழுத்தோட சேர்ந்து உயிர்மையாக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் அம்மா, தம்பி, தங்கை அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தை பாருங்கள். இங்கே மான்னு இருக்கா, மா எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஆ. அப்போது மெய்யோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர், அதான் உயிர் மெய்யாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே இந்த பி எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் இ. அப்போ ஈங்கிறது என்ன வருது? உயிர் மெய்யாக வருது. கை, இக்கு கூட்டல் ஐ.
அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும். இப்போ அவுகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல மட்டும்தானே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறுதியாக வரும் அப்படின்னா, வவ் அப்படிங்கிற எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா வவ் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், இவ் குட்டல் அவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அவ் அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியாக வருது. அப்போது ரெண்டாவது கூற்றும் சரி. அது ஞங்கன நமன எரல வழல ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழிக்கு இறுதியில் வரும். இதுவும் சரியான, இதுவும் சரி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வராது அப்படின்னா கசட தவிர வல்லினம் வராது. அப்படி இங் அப்படிங்கிற இந்த மெல்லின மெய்யும் வராது. இந்த 7 தவிர மீதி இருக்கக்கூடிய 11ம் மொழிக்கு இறுதியாக வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்னு சொல்கிறாங்களா, இது தப்பு. ஆயுத எழுத்து எங்கே மட்டும்தான் வரும் அப்படின்னா மொழிக்கு இடையில மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போது ஆயுத எழுத்து வரதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வரணும், அதே போல் ஆயுத எழுத்துக்கு பின்னாடி என்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இறுதி கிடையாது, இடை. அப்போது தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி 18. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்க, தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் ஆன்சர், அதாவது 2 செகண்டில் ஆன்சர் சொல்லிடலாம். அறத்துப்பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் கொண்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 38. ஆப்ஷன் ஏக்கு 3, அது 2 இடத்துல இருக்குது. அதே போல் பொருட்பாலுக்கு எத்தனை அதிகாரம்னா 70 அதிகாரம், 2. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. எண்பத்திப்பால் 25. மொத்த இயல்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய இயல்கள் எத்தனை அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்து ஊழி பலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென நூல் பல கொண்டதுவாம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் இடம்பெற்ற பாடல்னா கனிச்சாறு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆப்ஷன் ஏ. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. கூற்று காரணம். அந்த கூற்று காரணத்தை ஆராய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்றாங்கன்னா மெய் என்பது உடம்பு என பொருள்படும். சரியான, சரிதான். அடுத்தது மெய்ங்கிறது உண்மை உண்டு, அதே போல் உடம்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது ஒரு சொல்லு பல பொருள் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அது மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. சரியானா சரி. ஏன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் உச்சரித்து பாருங்கள். வல்லினம் மார்பு, அந்த காத்தானது மார்பில் போய் நிற்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் காத்தானது மூக்காண்டை வந்து நிற்கும். அதுபோல் இடையினம் கழுத்தாண்டை வந்து பார்த்தீங்கன்னா காற்று நின்றதுக்கப்புறம் அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும். ஆயுத எழுத்துங்கிறது பிறகு தலை. அப்போ உடல் எழுத்தோட பங்கு இன்றியமையாதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. 21. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. முப்புள்ளி சரி. அதுபோல் நெடிலுங்கிறது ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய பேர் என்ன கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தா தப்பு. முப்பார் புள்ளி தனிநிலை அக்கினம் இதுவும் வந்து பார்த்தா ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். அடுத்து கோரிட்ட இடங்களை நிரப்புக. 22வது உடல் நோக்கி என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சாலே போதும். உடல் நோக்கி என்ன தேவை, ஔடதம். அப்போ ஔடதத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா மருந்து. எதிர்ச்சொற்கள் இது வந்து முக்கியமானது. கொஸ்டினில் கேட்கறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இதை அப்படியே கொடுத்துட்டு சரியானதை எடுத்து பொறுத்த சொல்லுவாங்க. அப்போ இந்த எதிர்ச்சொற்களில் ஃபஸ்ட்டு அணுகு அப்படிங்கிறது என்ன? அணுகு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விலகு அப்படிங்கிறது. ஓகே, அணுகுனா கிட்டப்போ, விலகுனா தூரம். அப்போ ஆப்ஷன் ஏக்கு 4. ஐயம்னா பயம். ஓகேவா? ஸோ அல்லது குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெளிவு. 4, 1, 2, 3. ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியானது என்னென்னா சோர்வு. உண்மைனா பொய்மை. இந்த உண்மை பொய்மைன்னு தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு 3 தான் இருக்குது. ஆப்ஷன் இங்கே மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், கட்டாயமாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்த கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவார், மடவாருக்கு விளக்கம் தகைசால் புதர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் நூலுடைய ஆசிரியர் யாருங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா மடவார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடம்பெற்ற நூல் நான்மணி கிடைக்கை, ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆன்சர் ஆப்ஷன் டி. 25. பொருத்தமான இடத்துல சரியான சொல்ல சேர்க்க சொல்கிறாங்க. மனிதன் எப்போதும் உண்மையே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னா உரைக்கின்றானா, உரைக்கின்றானா, உழைக்கின்றானா அப்படின்னா உரைக்கின்றான். உரைனா உரைத்தல், சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கு தவறானது என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு தெரியணும். தன் மெய்யெழுத்துக்களோடு மட்டுமே சேரக்கூடிய எழுத்துக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். அதாவது கா ச த ப அப்படிங்கிறது. இது புள்ளி வச்சு பாருங்கள். இந்த இக்குனா கூட என்ன வரும், கா அப்படிங்கிறது வரும். அதே இக்கு தான் வரும். இச்சுனா கூட என்ன தான் வரும், அதே இச்சு. இத்துனா கூட இத்து, இப்புனா இப்பு. அப்போ தன் மெய்யெழுத்துக்களோடு மட்டுமே சேரக்கூடிய மெய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை மெய்மயக்கம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அக்கம், அச்சம், சத்தம், அப்பம். இதெல்லாம் பாருங்கள். இக்கு கூட என்ன வருது, கா வருது. இச்சு கூட வந்து சா வருது. இத்து கூட தா வருது. அப்போ நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மெய் தான் நிற்கும். ஏன்னா உயிர்மையாக இருக்கிறது பிரித்தா முதல்ல என்ன தான் வரும், மெய் தான் வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலை மெய்மயக்கத்தில் தவறானது எது அப்படின்னா இழ் அப்படிங்கிறது. இழுங்கிறது என்ன மெய்மயக்கம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பொறுத்து சொல்கிறாங்க. காணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும், அதுபோல் மேரு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுலாம் சரியாக பொறுத்துங்க.
நமக்கு காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய சொல். ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது மேரு அப்படின்னா இமயமலை, 2க்கு 1. ஊழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீண்டதொரு காலப்பகுதி அப்படிங்கிறது, 3க்கு 3 சரியாக இருக்குது. ஆலி அப்படின்னா கருணை, அதுவும் சரியாக இருக்குது. திகிரினா ஆணை சக்கரம். அப்போது 2, 1, 3, 4, 5 அப்படிங்கிறது சரியான பொருத்தம். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது உடல்நிலை மெய்மயக்கம்னா தன் மெய்யெழுத்து கூட மட்டுமே சேரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன ஆனாலும் இந்த 2த்து கூட, அதாவது இர் அடுத்து இழ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வராது, இருக்கு அடுத்து ரா வராது, இழுக்கு அடுத்து ழா வராது. அப்போ இதுக்கு பேர் தான் வேற்றுநிலை மெய்மயக்கம். என்ன ஆனாலும் தன் மெய்யெழுத்தோட சேராத மெய்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். 29 என்ன கேட்குறாங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் இந்த கூற்றுகள்லாம் படிங்க. இதில் எது தவறாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். சரியான சரிதான். எந்த ஒரு மெய்யெழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்தாக வராது, உயிரோடு சேர்ந்து உயிர்மையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருப்போம். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிற வரிசையில் அது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுவும் சரி. அது உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னா சொல்லின் இடையிலையும் வரும். அதே போல் சில உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும், முதல்லையும் வரும். அப்போ எதுவுமே சரி. அப்போ தவறு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி 29. அது மாடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மாடங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அடுக்குகளா, கூரையா, சாளரமா, வாயிலா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குகள். இந்த சாளரம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ சாளரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சொல்ல என்ன சொல்லுவாங்க, அதாவது ஏர் சொல்லுனா இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, ஆழ் அமைக்கி முகைக்கணும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இது நமக்கு 6th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம நாழின்னா அளக்கக்கூடிய படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்போது அந்த படியில் வச்சு, அதாவது தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருந்து மொள்றீங்க அப்படின்னா, எதுலேருந்து அப்படின்னா கடல்லே போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஆழத்துலேருந்து மொண்டு வந்தாலும் அதனுடைய கொள்ளளவு எவ்வளவோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போது திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன தான் ஆகும் அப்படின்னா மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் இதனுடைய பொருள். ஆன்சர் வந்து ஔவையார். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஔவையாரோட வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால ஔவையார். இவங்க எழுதின 4 முக்கியமான நூல்களில் இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி ஔவையாருடைய குறிப்புகளில் இது எதில் இடம்பெற்றிருக்குங்கிறத சொல்லியிருப்போம். அடுத்தது ஆணம் அப்படிங்கிற சொல்லு, ஓகேவா? இந்த ஆணம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆணம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு. சரியான பொருள். அடுத்த கேள்வி பாருங்கள். செல்வி வந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அமைஞ்சு அது பேர் தொடர்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வந்தால் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல்லா, இடைச்சொல்லா, வினைச்சொல்லா, பெயர் சொல்லா அப்படின்னும் போது வந்தால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினைச்சொல். வினைனா செயலை குறிக்கும். அடுத்து 34 இதெல்லாம் வந்து பொறுத்து சொல்கிறாங்க. கமுகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. அடுத்து சப்பாத்தி கல்லி, பலா, அடுத்து நாணல், கோரை அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 5. அது சப்பாத்தி கல்லி அப்படின்னா மடல். மடல் எங்கே இருக்குது? 3ல் இருக்குது. அது நாணல் அப்படிங்கிறது புல். டிக்கு 1. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோரை. கோரை தான் புல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு தான் 1. பலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலா இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3க்கு 2. அடுத்தது நாணல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொகை 4. ஓகே. 5, 3, 2, 4 அதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர். அதான் புரிஞ்சுங்க. கமுகுனா கூந்தல் 5 ஆப்ஷன் ஏ. சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கல்லி மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் 3. பலானா இலை 2. நாணல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோரைங்கிறது புல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதுதான் சரியானது. அடுத்து கடிகை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடிகை அப்படின்னா அணிகலன். ஆன்சர் வந்து 35 ஆப்ஷன் சி. அது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதே தான் முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இது முதல் லைனு, அதனால் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் 36க்கு. அடுத்தது நல்வழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நல்வழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
நல்வழி, கொன்றைவேந்தன், மூதுரை, ஆத்திச்சூடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாருடைய நூல் அப்படின்னா ஔவையார் அவர்களுடைய நூல். இடைக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லுவோம். ஔவையார் அப்படிங்கிற பேரில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அது தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான பொருள்? தாள் ஆட்டு அப்படின்றாங்களா? தாள் கூட்டல் ஆட்டு. தாள்னா நாக்கு, ஆட்டுனா நாவை அசைத்து பாடும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாள் என்றால் நாக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அது காடு கூட்டல் ஆறு. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சியில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற புணர்ச்சி விதிப்படிக்கு கீழே வரும். ஸோ காட்டாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியானது. 39க்கு ஏ. அது பொருந்தாததை தேர்ந்தெடு. மாடு பிடித்தல், மற்பொழிதல், மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துத்தன்மை கொண்டது எது அப்படின்னா ஏபிடி. அப்போ மற்போரிடுதல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாதுன்னா இதில் பொருத்தம் இல்லாத சொல். 41 சொல் கொடுத்துட்டு சொல்லுக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறேன். அதில் பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வானப்புணல். வானம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் அப்படின்னு அர்த்தம். அது வையத்து அமுதுனா உலகின் அமுது. வையம்னா உலகு, ஓகேவா? ஆனால் இங்கே உறவுன்னு சொல்கிறாங்க. அப்போது பொருத்தமில்ல இதுதான். தகரப்பந்தல், தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், அதுவும் சரியானது. இது திராவிட நாட்டின் வானம்பாடு. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்விகள் தான், எளிமையானது தான். ஸோ முடியரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 43 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நந்தவனம்னா பூஞ்சோலை. ஓகே, வனம்னாலும் சோலைனாலும் ஒரே பொருள். அடுத்து பார் என்றால் உலகம், பண் என்றால் இசை அப்படிங்கிறது வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுக்குறாங்க? நாடகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இழைத்தினா பதித்து சரியானது. இந்த கேள்வி நம்ம நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2022 குரூப் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் அப்படிங்கிறது திருக்குறள். இந்த குறள் மூலமா இதுலேருந்து என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா வணிகருடைய நேர்மையை பற்றி சொல்லக்கூடியது. ஆப்ஷன் சி. அடுத்து சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுட்டெழுத்து அதனுடைய வகைகள். ஸோ சுட்டெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பொருள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிக்கலாம். அதே போல் தொலைவு அடிப்படையில் அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுட்டெழுத்துக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3. இதில் ஆ, இ, உ இந்த 3 தான் சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம். இதில் வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எது அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள். அது பாரதிதாசன் அவர்களுடைய காலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிதாசன் அவருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் சரியானது 1891 டு 1964. இயர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். ஸோ பெரும்பாலும் இயர் வரும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருந்தா ஒரு தடவை அதையும் பார்த்துக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்நாடு வேற்றுனாக தம்மை வயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பழமொழி என்னென்னா ஆற்றுனா வேண்டுவது இல். இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எதில் இடம்பெற்றிருக்குன்னா பழமொழி 400. அதனுடைய ஆசிரியர் 3 ரூபாய் அறையினார். பழமொழி 400 பேர்லேயே இருக்கா? ஒவ்வொரு பழமொழிக்கும் இறுதியில் வந்து அதாவது ஒவ்வொரு பாடல்களுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி அப்படிங்கிறது இடம்பெறும். அப்போ இதில் இறுதியாக வரக்கூடியது ஆற்றுனா வேண்டுவதில். இந்த பழமொழிக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு சொல்லி கேட்குறேன். இணை எழுத்துனா என்ன? வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் இணை எழுத்து, இடையினம் 6 ஒரே இணை எழுத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இடம்பெறாது. இந்த இஞ்சு வந்தால் சா வருது, இந்து வந்தால் தா வருது, இம்மு வந்தால் பி வருது. இது எப்படி ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு வல்லினம் எழுதுங்க. கசடை தப்பறை. அது என்ன பண்ணுங்கள்? மெல்லினம் எங்கன்னு நம்மன. அப்போது இங்கே பார்த்தா தெரியுதா? இஞ்சு வந்தால் இஞ்சுக்கு இணை எழுத்து என்ன? சா இருக்குது. அடுத்தது தா வருதா? தா வந்தால் என்ன வரும்? இந்து வரும். அடுத்து இம்மு வந்தால் என்ன வரும்? பா அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போது இணையத்து இடம்பெறாதது ஆப்ஷன் சி. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறேன். அதாவது ஒரு சொல்லுக்கு இன்னொரு பொருள். கரெக்டாக இந்திர விழா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர விழா. இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? மைங்கொலி பிழைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. இலைனா என்ன குறிக்கும்? செடியை குறிக்கும். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. இலைனா இலைத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இலைத்தான் மெல்லிது அப்படின்னு 3. அடுத்து இழைனா நூல். அப்போ 2, 3, 1 அது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மயங்கொலி எழுத்துக்கள்லாம் முதல்ல என்ன மீனிங்னா உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். உச்சரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியாது. ஆனால் எழுதும்போது எழுத்து வேறுபட்டு அதன் மூலயமா பொருளே வேறுபடும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குன்னா 8 எழுத்துக்கள் இருக்குது. அந்த மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. சொல்ல லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது இணை எழுத்துக்கள் அமைந்த சொற்களை தேர்ந்தெடு. முன்னாடி என்ன பார்த்தோன்னா அமையாத சொல் எதுன்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே அமையக்கூடிய சொல் எது அப்படின்னா கங்கை. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இல்லாதது. அடுத்து பொறுத்துக்க. விலை, விலை, விழை
விலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விலை கொடுத்து வாங்குறோம்னு சொல்கிறோம்ல, அப்போ ஒரு பொருளோட மதிப்பு தான் விலை. ஆப்ஷன் ஏ 3. இந்த விலைனா விளைச்சல் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, உண்டாக்குதல் 2. விழைனா விரும்பு 1. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொடுத்துட்டு அப்படியே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்கலான்றதை விட கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதில் இதுவும் ஒன்றா இருக்கும், எதிர்பார்க்கலாம். அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இல்லை, மீது எல்லாத்துக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. 55வது கேள்வி, நானிலம் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதணும்னு சொல்லி கேட்குறாங்க. நானிலத்தை எப்படி பிரிக்கணும்னா, பிரிக்கும்போது நிலைமொழியும் பொருள் தரணும், வறுமொழியும் பொருள் தரணும். அதன் அடிப்படையில் 4 கூட்டல் நிலம், அதுதான் நானிலம். அடுத்த வினா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட, அதாவது அருகில் இல்லாத கிட்டக்கையும் இல்லாமல் ரெண்டுமே ஒரே பொருள் தான், அதே போல் தூரமாகவும் இல்லாமல், அதாவது கிட்டையும் இல்லாமல் தூரமும் இல்லாமல் இடைப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடியதுக்கு என்ன சுற்றெழுத்து பயன்படுத்தும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்டதை குறிக்க பயன்படக்கூடிய சுற்றெழுத்து உது, உவன், உதுக்கான். இதில் இந்த உதுக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், இதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துறதில்ல, இதுக்கு மட்டும் என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 56க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது கலைச்சொற்கள், கடற்பயணம், பயணப்படகுகள், கலப்படம், தொழில் முனைவோர், சிற்பங்கள், இதெல்லாம் சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன், தொழில் முனைவர்னா என்டர்பிரனர், சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர்ஸ், கடற்பயணம் ஃபெரிஸ், பயணப்படகுகள் வாயேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் மாறி மாறி வரும், ஓகேவா. ஸோ கடற்பயணம்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாயேஜ்னு சொல்லுவோம் 4, 3, அடல்ட்ரேஷன் 5, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் என்டர்பிரனர் 1, சிற்பங்கள் ஸ்கல்ப்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. இது நானிலம் படித்தவன் என்னும் கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன். இந்த பழமொழி யார் கூறினாங்க, அதாவது இந்த கூற்று யாருக்கு கூறியது, என்ன கேள்வி பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். அது பெருமை கூட்டல் வானம், இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எதுனா என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருவானம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 61 இழைத்து, நன்றி அறிதல், ஒப்புரவு, வற்றாமல், சீர்தூக்கின், இதெல்லாம் சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இழைத்துனா பதித்து, ஆப்ஷன் ஏக்கு 2. நன்றி அறிதல்னா பிறர் செய்த நன்றியை மறவாமை, 2க்கு 3. ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல், 4. வற்றாமல் அப்படின்னா குறையாமல், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொறுத்துக்க. அடுத்தது உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகளுக்கு பேர் தான் மயங்கொலிகள். தவறான இணை எது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பாருங்க. வானம்னா வெடி, இந்த வானம்னா வெடி, இன்னொரு வானம்னா ஆகாயம். ஏரினா நீர்நிலை, பனினா குளிர்ச்சின்னு சொல்கிறாங்களே, இந்த பனினா ஒர்க்குங்க, அப்போ தவறானது ஆப்ஷன் பி. கூரைனா புடவை. அடுத்து 64 மல்லெடுத்த அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மல்லெடுத்துனா வலிமை பெற்ற, சம்மர் அப்படின்னா போர், கழனினா வயல், அடுத்து நட்டல்னா நட்பு கொள்ளுதல், தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகி விடுவான். இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் பாடினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டாயமாக முடியரசனுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அது குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு எது இணை எழுத்துன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உயிர் எழுத்துக்களை நெடிலுக்கு எதுனா இணை எழுத்துனா குறில் தான் இணை எழுத்து. ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறில் இல்லை, அதே போல் அவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறில் இல்லை. ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்தை என்ன சொல்லுவோம்னா ஈ சொல்லுவோம். அதே போல் அவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை இணை எழுத்தாக சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கட்டாயமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா 2025 வருஷம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது கரண்ட்டில் இருக்கக்கூடிய இயர். இந்த இயரை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு சொல்லுவோம், கிமு 31. அப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய இயரோட கூட்டிக்கணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2056. திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டால் இப்போ நடக்கக்கூடிய ஆண்டுக்கு 2056. திரை இசை பாடல்களை உழைப்பாளிகளின் உயர்வை போற்றுவர் யாருன்னு சொல்லி கேட்குறேன். அதுபோல் உழைப்பாளின்னு சொல்லிட்டாங்களா, அப்போது மக்கள் செய்யக்கூடிய தொழில்கள், உழைக்கும் மக்கள் என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்களோ அதெல்லாம் தன்னுடைய பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ மொத்தம் எத்தனை வகையான பாடல்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டார் அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை.
எத்தனை ஞானியர் பிறந்த தடை, இனி இவர்களை விஞ்சிட என்ன தடை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி மிக்க அல்லது எழுச்சி மிக்க பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதினாங்க, அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாரா பாரதி, ஆப்ஷன் டி. அது 70வது கேள்வி. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நூல் எதுங்கிறத சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் அப்படிங்கிறத குறிப்பிட்றேன். நீங்கள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதாகிருஷ்ணங்கிற இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தாரா பாரதி. அதாவது இந்த ராதா அப்படிங்கிறத திருப்பி போட்டால் நமக்கு என்ன வரும், தாரா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ராதா தாரா அப்படின்னு திருப்பி போட்டாலே அந்த ஆன்சர் வந்துடும். அது தேசமுடித்திய நூலாடை என தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். அடுத்து நாட்டுப்பற்று, இலக்கியம், கலைக்கூடம், மெய்யுணர்வு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பற்றி சொல்கிறாங்க. நாட்டுப்பற்று ஆப்ஷன் ஏக்கு 2, இலக்கியம்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி 4, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி 2, 1, 4, 3. இது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காதுங்க. அதனால் ஒரு எங்கே பயன்படுத்தணும், ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒருங்கிறது உயிர்மை, ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். அதன் அடிப்படையில் ஒரு அழகிய குலம் தப்பு, ஒரு இரவும் இதுவும் தப்பு. ஓகே, அப்போது ஓர் அழகிய ஊர் இது சரியாக இருக்குது. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இதுவும் சரியாக இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4, இதுதான் சரி. அடுத்தது வேலு நாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கட்டாயமாக வரும்னு. ராமநாதபுரத்தை ஆட்சி சேர்ந்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள், சரியான சரி. தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். இதில் வந்து பாருங்கள் தெலுங்கு கொடுத்துருக்காங்களா, தெலுங்கு கிடையாது. இதுக்கு என்ன மொழி வரணுங்கிறத சொல்லுங்கள். அப்போ கூற்று 2 தப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அப்போது சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 3 எங்கே இருக்குன்னா மொதல் ஆப்ஷன்லேயே இருக்குது. 76 மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இதுலேருந்து கொஸ்டின் வரும். சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றி கொடுத்துட்டு சரியான முறையில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை பார்க்கும்போது பாருங்கள், கிழக்கு கரை நலங்கேக்கும் மேற்கு மலைகள், ஒன்றுமே புரியல, மாறி அமைஞ்சிருக்கு. 2வது ஆப்ஷன் பார்க்கலாம். மேற்கு மலைகள் நதிகளின் நலங்கேக்கும் கிழக்கு கரையை அனுப்பி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. கிழக்கு மலைகள், கிழக்கில் மலைகள் இல்லை, நமக்கு மேற்குலேருந்து தான் நதிகள் இருக்குது. ஓகேவா, மேற்குலேருந்து பாயக்கூடிய நதிகள் தான் நமக்கு கிழக்கு நோக்கி வரக்கூடிய நதிகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போது மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலங்கேக்கும், சரியான இதான் சரியாக இருக்குது. 76க்கு ஆப்ஷன் டி. இது பிழையற்ற தொடர். முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பயன்படுத்தணுமோ அது போல் அது அஃது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியணுங்க. அஃது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிர் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும், அது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும், மீதி தவறாக இருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுன்னு கொடுத்துருக்காங்களா, ஆனால் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து என்ன, உயிர் எழுத்து. அப்போ இது முன்னாடி அஃது வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் உயிர்மை எழுத்து, அங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்திருக்கணும். இது ரெண்டும் தப்பாக இருக்குது. காவியா இனிமையாக பேசுவார், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயர் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் காவியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருட்பெயர், ஆனால் அது ஆப்ஷனில் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமை பேசுவார், இந்த 2 தான் இருக்குது. அப்போ இனிமைங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பண்பை குறிக்கக்கூடியது. 78க்கு ஆப்ஷன் பி. 79 வந்து பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1 என்பதை குறிக்க ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படும், சரிதான், ரெண்டுமே ஒரே பொருள் தான். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சாக இருக்குது. அப்போ ரெண்டுமே தப்பு. அப்போது கூற்று 3 மட்டும் சரி. ஓகேவா, சாரி, கூற்று 1 மட்டும் சரி. அதாவது ஆப்ஷன் 3ன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டேன். ஆப்ஷன் சி மட்டும் சரி, இது ரெண்டும் தவறு. அது வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை மீட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் 1780. சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்ட சொல்லோடைய ஒற்றுமை பாருங்கள் எல்லாத்துலேயும். ஓகே, ஸோ எல்லாமே ஐ அப்படிங்கிறது, மாநாடு, மற்றும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல் அப்படின்னு தானே கேட்குறாங்க. மாநாடு, காரணம் இது 3ம் இடைச்சொல், இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல். இந்த 3த்துக்கும் பொருள் கிடையாது, ஆனால் மாநாடுங்கிறதுக்கு என்ன பொருள் உண்டு. உரிச்சொல்லுக்கு பொருள் உண்டு, இடைச்சொல்லுக்கு பொருள் இல்லை. ஆப்ஷன் சி அதுக்கு. அடுத்தது 82 பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மா, சால, நனி, இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரணும், சாரி, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
மாங்கிறது உரிச்சொல், அதே போல் சாலங்கிறது உரிச்சொல், நனிங்கிறது உரிச்சொல். ஆப்ஷன் சி மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தப்பு, பொருந்தாது. ஏன்னா அப்படிங்கிறது இடைச்சொல். அடுத்து எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளையும் திரைசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். சரியான சரி. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை செய்து தம்முடைய பாடல் வழி பரவினார். இதுவும் சரி. இந்த கூற்றுக்கெல்லாம் உரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையார். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. பொறுத்து சொல்கிறாங்க. பொறுத்து சொல்கிறத பொறுத்து நான் ஆப்ஷன் எடுத்துன்னு வரல, ஏன்னா கிளியராக படிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆப்ஷன் மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் நாலுமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆப்ஷனே கொடுக்குறதில்ல. நீங்கள் இதை சரியாக பொறுத்துங்க. தண்டொருள் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன? சான்றோர். இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய. ஏவல்னா தொண்டு. இதுதான் சரியான பொறுத்துக்க. அடுத்த கேள்வி 85. 85. பராபரமே அப்படின்னா மேலான பொருள் 3. பணி அப்படின்னா தொண்டு 4. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். அல்லாமல் அப்படின்னா அது தவிர. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொறுத்துக்கு. அடுத்தது இடுகுறி பெயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர், அதை கொடுத்துட்டு சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுல இடுகுறி பொது பேர் என்ன? இடுகுறினா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் அப்படின்னா காரணம் இல்லாமல் வைக்கப்படக்கூடிய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பேர். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறியாக வரக்கூடிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரம். ஓகேவா? அப்போது இடுகுறி பொது பேர்னா மரம். ஆப்ஷன் 3 ஏக்கு. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரங்கள் மொத்தத்தையும் குறிப்பிட்டா பொது பேர், அதுவே ஒரே ஒரு மரத்தை மட்டும் குறிப்பிட்டா அதுக்கு பேர் சிறப்பு பேர். இப்போ 4 ஆப்ஷன் செகண்ட் ஒன்றுக்கு. 3 காரண பொது பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. காரண பொது பேர்னா பொதுனாலே எல்லாத்தையும் குறிக்கணும். அப்போ பறக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம பறவைன்னு தான் சொல்கிறோம். ஓகே, பறவையினங்களில் அனைத்து பறவையும் பறவைன்னு தான் சொல்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு 1. காரண சிறப்பு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி. மரத்தை கொத்துறதாலும் அதுக்கு பேர் மரங்கொத்தி. ஆனால் மரத்தை நிறைய வச்சு கொத்தலாம். இருந்தாலும் மரங்கொத்திங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பறவைக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் கத்தி வச்சு வெட்டினாலும் அதுவும் கொத்துறது தான் பேர். கத்தி வந்து நம்ம மரங்கொத்தின்னு சொல்கிறது இல்லை, அந்த பறவையை மட்டும்தான் மரங்கொத்தின்னு சொல்கிறோம். அடுத்த வினா வானரங்கள் ஆண் குரங்கு. சரியான சரி. மந்தி அப்படிங்கிறது பெண் யானைன்னு கொடுக்குறாங்க. பெண் யானை கிடையாது. மந்தினா பெண் குரங்கு. பெண் யானை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. வான் கவிகள் தேவர், வேணினா சடை. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. அது தொழில் பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. தொழில் பெயர்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தல் அப்படிங்கிற விகுதி இருக்கும், ஏக்கு 4. அடுத்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 2க்கு சரியாக தான் இருக்குது. சினைனா உறுப்பு, தலை. அடுத்தது காலம்னா மாலை 3. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே என்னன்னு சொல்லி கேட்குறேன். இது எல்லாமே வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆக பிரிக்கிறோம். இதில் ஒரே ஒரு வினா எழுத்து மட்டும் வினா திரிபா வரும். அப்போ வினா திரிபா வரக்கூடிய எழுத்து எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்ன, இறுதியாக வரக்கூடிய வினா எழுத்து என்ன, முதல்லையும் வரக்கூடியது இறுதியாகவும் வரக்கூடிய வினா எழுத்து என்ன அப்படிங்கிறதுலாம் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களே அதை பண்ண உங்களுக்கு மறக்காது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது. இது வரைக்கும் லைக் போடாமல் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கங்கள். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளைங்க. அடுத்து வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் 1. ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் 2. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரண சாரணியர் அப்படிங்கிறது. ஆப்ஷன் இதுதான் சரியானது. லாரினா சரக்கு வந்துங்க 3. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறதுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 1. மெர்சினா கருணை, ஹியூமானிட்டினா மனிதநேயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கக்கூடிய பொருத்தம். அடுத்து இருட்டர மொழிதல். இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி, அதான் இருட்டர மொழிதல். அடுத்தது 95. வட்டம் செம்மை என்பது என்ன வகையான பெயர்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டம் அப்படிங்கிறது அளவு, செம்மை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கக்கூடியது. அப்போது அதெல்லாம் குறிப்பிட்டு அதுக்கு பேர் நடத்தினா பண்பு பெயர். நீள்நிலம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள்? நீள்நிலம்னா பரந்த உலகம் அப்படிங்கிறது 2. பார் அப்படின்னா உலகம் 4. ஆகாதுன்னா முடியாது, கருணைனா இரக்கம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொறுத்துக்கு. கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் 2x மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும், இது ரெக்கார்டிங்கிறதால 2x மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியே பாருங்கள். அதே மாதிரி நிறுத்தி ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் குயிக்காக போட முடியாத பாருங்கள். இல்லைனா ஆப்ஷன் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓஎம்ஆரில் ஷேர் அவுட் பண்ணுங்கள். பூதலம் அப்படின்னா பூமிங்க 4. கும்பினா வயிறு, மாறினா மழை, முற்றும்னா முழுவதும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன்.
இது ஊரும் பேரும் அப்படிங்கிறதுலையும் நாடும் நகரம் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களே இது படிங்க, கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் என்ன பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்விடங்களுக்கு என்ன பெயர்? நெய்தல் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குப்பம். ஓகே, அதுவே பட்டினம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நகரத்தை குறிக்கும். பாக்கம் அப்படின்னா சிற்றூரை குறிக்கும். நெய்தல் நிலத்தை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பட்டினம்னு சொல்லலாம், பாக்கம்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரை அப்படிங்கிறதையும் குறிப்பிடலாம். இது எல்லாமே நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய வாழ்விடங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா சிற்றூர் குப்பம் அப்படிங்கிறது. நீங்கள் அதே நகரம்னு சொன்னால் பட்டினம்னு சொல்லுங்கள். இது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேள்வியில் தெளிவாக இல்லை, அதனால் எல்லாமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா நகரம்னு கேட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், பட்டினம்னு சொல்லலாம். சிற்றூர்னு சொன்னால் பாக்கம்னு சொல்லலாம். மீனவர் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், குப்பம்னு சொல்லலாம். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும், டிஏ தவிர. அடுத்தது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை. இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் அன்னை தெரசா. இந்த கடைசி கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்லேயே எதிர்பார்க்கலாங்க இந்த கேள்வி, யூனிட் 6லேயே. ஸோ தமக்கென முயலன் ஒன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே. அதாவது தனக்குன்னா எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க, அதுவே பிறருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புறநானூறு. இது 11th இருக்குங்க இந்த பாடல். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 11th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. என்னோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 98வது கேள்விக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சராக எடுத்துங்க அப்படின்னா எல்லாமே ஆன்சர் சொல்லலாம். அதாவது மீனவர் வாழ்ந்த நிலங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து அதுக்கு தான் குப்பம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகே, மீனவர்கள் வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறது. இது வரைக்கும் லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வகுப்பில் 7ஆம் வகுப்புடைய முழுவதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் எவ்வளோ கேள்விகள் ஆன்சர் பண்ணிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.